பேசுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வேண்டுகோள். என் பேர் சனந்த். சில பத்திரிகைகளை மட்டும் ஜாதி பேர் லேட்டா கொஞ்சம் சேர்த்து எழுதுறீங்க, அது மட்டும் எழுத வேணாம்னு வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. ஹார்டின் இந்த பேருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப க்யூட்டான ஒரு ப்ரீஸியான ஒரு படம். ஃபர்ஸ்ட் கிஷோர் வந்து என்கிட்ட இந்த கதையை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறப்போ ஒரு நார்மல் லவ் ஸ்டோரி அப்படி இப்படி தான் நானும் நினச்சேன். பட் ஆனால் இந்த ஒர்க், அதாவது ஷூட் ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்போ இது இதுக்குள்ள நிறைய லேயர்ஸ் இருக்கு, நிறைய ஒரு டீப்பான எமோஷன்ஸ் இருக்கு. அது படம் இப்போ முடிச்சு அவுட்புட்டா பார்க்குறப்போ ரொம்ப ஆழமான ஒரு படமா வெளில இப்போ வந்திருக்கு. இப்போ நீங்கள் இந்த மியூசிக் வீடியோ அண்ட் ட்ரெய்லர் டீசர் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் மெயின் ஹீரோஸ் வந்துட்டு டெக்னீஷியன்ஸ் அவங்க தான். எஸ்பெஷலி முகேஷ், டிஓபி முகேஷ். அவர் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு சினிமேட்டிக் குவாலிட்டி வந்து வந்திருக்காது. நெக்ஸ்ட் ஆர்ட் டைரக்டர் துரைராஜ் சார், அவரோட ஒர்க்கும் உத்தரா மேமோட ஒர்க்கும் வந்துட்டு எக்ஸ்ட்ராடினரியாக இருந்துச்சு. இவங்க 3 பேர் சேர்ந்து இந்த படத்தை வேற லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க. பரத் ப்ரோ, த மோஸ்ட் ஹேப்பனிங் எடிட்டர் தமிழில், அவர் ஹார்டனுக்கு எடிட் பண்ணது வந்துட்டு ஆக்சுவலாக நான் கொடுத்து வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். அவரோட ஒர்க் வந்துட்டு கண்டிப்பாக படம் பார்த்துட்டு எல்லாருமே நீங்கள் பேசுவீங்க. ஏன்னா ஒரு 2 டிஃப்ரெண்ட் வேர்ல்ட்ஸை வந்துட்டு இந்த 2 ஹவர்ஸில் கரெக்டாக, அதுவும் லேக் இல்லாமல் சுவாரஸ்யமாகவும் சொல்லணும்னா அதுக்கு மேஜர் கிரெடிட் வந்துட்டு பரத் கிட்ட தான். ராஜேஷ் ப்ரோ, பிரேமம் ரிலீஸ் ஆனப்போ சென்னையிலேயே கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஓடிச்சுன்னு நினைக்கிறேன் அந்த படம். அதில் கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் நான் பிரேமம் மயக்கத்தில் தான் இருந்தேன். அது அப்பா அம்மா. ஸோ அவர் கூட இந்த படத்தில் ஒர்க் பண்ணுறது வந்துட்டு ஒரு பிளெஸிங்காக தான் நானும் நினைக்கிறேன். அண்ட் கிஷோர் அவர் பார்க்க தான் ரொம்ப சாஃப்ட்டு, பட் ஆனால் ஒர்க்குன்னு வரப்போ காலையில் 5 மணிக்கு ஆரம்பிச்சு ஒரு 11 மணிக்கு தான் விடுவார். ஸோ ஒர்க்குன்னு வரப்போ டெரர் தான். அவரோட கதை வேணால் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கலாம், பட் நெக்ஸ்ட் இந்த படத்தை ஸ்டார்டிங்லேருந்து இப்போ ஜூன் 26 படம் ரிலீஸ் ஆக போகுது. இது வரைக்கும் உறுதுணையாக இருந்த ட்ரைடன்ட் ஆர்ட்ஸ் ரவீந்திரன் சாருக்கும் மணிமேகலை மேமுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் இல்லைன்னா இந்த படம் இவ்வளோ பெரிய ஒரு லெவலுக்கு, இவ்வளோ பெரிய ஒரு ரிலீஸ்க்கு வந்திருக்காது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு இப்போ படத்தில் ஹீரோவாக நடிக்கிறேன் அப்படின்னு விஷயம் சொன்னப்போ ஓகே, ஒரு ஹீரோயின் அப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் 2 ஹீரோயின், இமயா அண்ட் மொடோனா, 2 பேர் கூட நடிச்சது வந்துட்டு நடிப்பு அதெல்லாம் தாண்டி நிஜமாவே அவங்கள லவ் பண்ணிட்டேன்னு தான் நான் நினைக்கிறேன். அது படத்தை நீங்கள் பார்க்குறப்பவும் உங்களுக்கு பிரதிபலிக்கும். ஏன்னா நிஜமாவே ஆழமான ஆத்மார்த்தமான ஒரு படமாக ஆர்ட்ல இருக்கும். ஜூன் 26ஆம் தேதி ஹார்டின் தியேட்டர்ஸில் வருது. இது நான் நடிக்கிற முழுநீள ஹீரோவாக நடிக்கிற முதல் படம். இது வரைக்கும் எல்லா படத்துலையும் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, இந்த படத்துலையும் சப்போர்ட் பண்ணணும், இதுக்கப்புறமும் சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கோங்க. சார், டேரக்டர் சார் பேசுகிறப்ப சொன்னீங்க என் லைஃப்பில் இந்த லேடிஸ்க்கெலாம் தேங்க்ஸ், இப்படி ஒரு லவ் கொடுத்ததுக்கு, லவ் படம் கொடுக்க காரணமாக இருந்தது. அது அம்மாவுக்கு அந்த மாதிரி லேடிஸை மீன் பண்ணுறீங்களா, இல்லை உங்கள் லைஃப்பில் நிறையா லேடிஸா? இல்லை தன்மையில் சொல்கிறீங்களே வெளிப்படையா, அதனால கேட்டேன். எல்லாருக்கும் பாஸ்ட் லவ், ப்ரெசென்ட் லவ் எல்லாமே இருக்கும்ல, அதனால அடிப்படையாக சொல்லுங்கள். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா ரவுண்டு முகம். ஆனால் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க ஹீரோயின் 3 பேரும் ஒரே ஸ்டைலில் கொஞ்சம் ஓவல் ஷேப்பில் முகம் இருக்காங்க, நல்லா அழகாக இருக்காங்க. ஏதாவது அதுக்கு குறியீடு அந்த மாதிரி எதாவது இருக்குதா? இல்லை, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஏன்னா அப்படியே ஒரே முக ஸ்டைலில் இருக்காங்க, பார்த்தீங்களா? அது கர்லி ஹேர் அந்த மாதிரி இன்டென்ஷன்லாம் பண்ணதில்லை, அது அப்படியே அமைஞ்சுதான். ஓகே, வாழ்த்துக்கள். நன்றி. கரெக்டா, ஒரு காதல் பண்றதே ரொம்ப கஷ்டம். ஆனா இப்போ அதிகமாயிடுச்சு. காலையில பாக்குறான், ஈவினிங் டிராப் பண்ணிட்டு போயிடறான். அந்த மாதிரி எல்லாமே 2 பேருமே, பையனும் சரி பொண்ணும் சரி. அப்படி இருக்கும்போது 2 காதலை எப்படி ஒருத்தன் வந்து சமாளிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? அது நீங்க படம் பார்க்கும்போது தெரியும். இதான் ஒரே டைம்ல 2 காதலா இல்ல 2 வெவ்வேறு தருணங்கள்ல ஒருத்தன் லவ் பண்ண இதுவா அப்படின்றது நீங்க படம் பார்க்கும்போது புரியும். ஒரே டைம்ல இப்போ அந்த மாதிரியான ஒரு இதுவா இருக்காது. பார்க்கும்போது உங்களுக்கு புரியும், படமா பார்க்கும்போது உங்களுக்கு புரியும்.
ஒரு ஹீரோன்னா வந்து ஹீரோயின் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு கிளாஷ் இருக்கும் ரெண்டு பேருக்குள்ள. ஏதாவது நடந்ததா சுவாரஸ்யமான விஷயம்? சார் இதெல்லாம் வந்துட்டு பழைய கதை நினைக்கிறேன் சார். இப்போ யாரும் அப்படி யாரும் இல்லை சார். இப்போ வந்துட்டு எல்லாருமே ப்ரொஃபஷனலாக வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு போகிறோம். ஸோ அதில் இந்த ஈகோ அதெல்லாம் நான் பார்க்கல சார். டேரக்டர் சார் இப்போ வாட்ஸ்அப் பண்ணி பேசும்போது சொல்லியிருந்தாரு, ஒரு டேக் அவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ குட் மூவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ சில பேர் காதலி வெறுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ காதலிக்கலாம்னு சொல்றீங்களா, காதலிக்க வேண்டாம்னு சொல்றீங்களா? அது இப்பவே சொல்லிட்டா அப்புறம் படத்துல நீங்க என்ன பார்ப்பீங்க? படத்துல பாருங்க, நான் காதலிக்க வேண்டாம்னு கண்டிப்பா இருக்கு அப்படி சொல்லல. எந்த மாதிரி காதலிக்கலாம்னா நீங்க ஒரு சின்ன டேக்கவே இருக்கலாம்னு நினைக்கிறேன். இமயா மேடம், சினிமாவுக்கு வந்திருக்கீங்க. உங்க வீட்டில் எல்லாருமே பெரிய பெரிய சொன்னாரு. அப்படி அவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க? உங்க அப்பா, அத்தை, மாமா எல்லாம் என்ன சொன்னாங்க சினிமாவுக்கு வர்றதை பத்தி? உங்களோட துணிச்சலை பாராட்டுறோம், பட் அவங்க ஒரு அட்வைஸ் கொடுத்துருப்பாங்கல்ல. அங்க போயிடவே போயிடாதுன்னு சொன்னாங்க. அவங்க பெருசா அது அவங்களுக்கு இஷ்டம் இல்லை சார் இனிஷியலி முன்னாடி ஆரம்பிக்கும் போது. ஆனா என்னோட தொடர்ந்து நான் ரொம்ப வருஷமா முயற்சி பண்ணிட்டு இருக்கிறதுனால அதை பார்த்துட்டு சரி ஓகே நீ ஒரு தடவை ஒரு ட்ரை பண்ணி பாரு, போய் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆரம்ப காலத்துல அவங்க யாருக்கும் பெருசா அது மேல வேண்டாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. அவங்க பயந்த அளவுக்குன்னு கேக்குறீங்களா? ஆமா ஆமா, ரெண்டுமே இருந்தது. நீங்க அரசியல் குடும்பத்துல இருந்து வந்தனால கேக்குறோம். இப்ப இருக்க எதிர்கட்சி தலைவரும் ஹீரோவா இருக்காங்க, சிஎம்மும் ஹீரோ தான். சின்ன வயசுல நீங்க எந்த படங்களை, யார் படங்களை ரொம்ப விரும்பி பாத்தீங்க? சார் நான் சூர்யா சார் ஃபேன். ஹீரோ சார், படத்துல நடிக்கும் போது உண்மையிலேயே லவ் பண்ற மாதிரி நடிச்சுன்னு சொன்னீங்க. உண்மையிலேயே அந்த மாதிரி நடிச்சிருக்கீங்களா? ஆமாம் சார். நிஜமாவே மனோரமாலையும் லவ்ல வந்துட்டு மேலேயும் லவ்ல வந்துட்டு. ஓகே, அனைவருக்கும் நன்றி. அந்த பேசுறப்ப சொன்னப்போ ரெண்டு மருமகளும் இங்கே தான் இருக்கிற அப்படி டைலாக் ஒன்று வருது. அது என்ன மீனிங்ல வச்சீங்க ஆக்சுவலா? ஏன்னா படத்துல பாருங்க, நான் ஒரு அதுதான் படத்தோட சஸ்பென்ஸ். சார் நீங்க நல்லா படம் பண்றீங்க, 2-3 ஹீரோ அந்த மாதிரி பண்ணுவீங்க. ஆனா இன்னும் ஒரு ஹீரோவா இந்த படம் அதுக்கப்புறம் அப்படி உங்களை காமிக்குமா? இனிமேல் அடிதடி சரவடி தான். இனிமேல் இன்னொரு படமும் முடிச்சுட்டேன், அதை பத்தி நியூஸ் சீக்கிரமா ஆகும் சார். சார் டைரக்டர் சார், இந்த ஹார்ட் அந்த படம் வந்து தமிழ் சினிமாவில் நிறைய லவ் ஸ்டோரி படம் வந்திருக்கு. இந்த படத்துல வந்து நீங்க காதல வந்து எந்த மாதிரி விஷயத்துல நீங்க வந்து எதன் அடிப்படையில சொல்றீங்க? இது வந்து ஜெய்ப்பூர் எல்லா நிறைய ஸ்டேட்டுக்கெல்லாம் போயிட்டு இந்த படப்பிடிப்பு நடத்திருக்கீங்க. இந்த கதைக்காலம் எங்க நடக்குது? எது இன்ஸ்பிரேஷன் ஆகி நீங்க அந்த படம் எடுத்தீங்க? ஆனா இது வந்து ஒரு 3 டெரைன்ல நடக்குது. ஒன்னு ஜெய்ப்பூர், இன்னொன்னு சென்னை, இன்னொன்னு ஊட்டி. இந்த 3 லேண்ட்ஸ்கேப்ல இந்த படம் நடக்குது. இதுல மற்ற லவ் படங்கள்ல இருந்து இது எப்படி வேறுபட்டு இருக்குன்னு கேட்டா, நம்ம ஹியூமன் எவாலுவேஷன் ஆகிட்டு வர நம்ம எவால்வ் ஆக லவ்வும் எவால்வ் ஆகிட்டே இருக்குல்ல. இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன்ல இருக்கிற புரிதல் லவ் எப்படி எவால்வ் ஆயிருக்கு அதெல்லாம் வந்து ஹார்ட் புதுசா இருக்கும். என்னோட டேக் ஆஃப் லவ் அப்படின்றது இந்த ஹார்ட் நான் பார்க்கலாம் நம்புறேன். அது கண்டிப்பா எல்லாருக்கும், நம்ம எல்லாரும் இந்த மாதிரி ஒரு லவ்வை கடந்து வந்திருப்போம், இல்லை இந்த மாதிரி ஒரு லவ் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருப்போம். அந்த மாதிரி ஒரு படமா ஹார்ட் இருக்கும்னு நான் ஆசைப்படுறேன், நம்புறேன். உங்களுக்கு ஒரு கேள்வி, உங்களை கேட்காம விடக்கூடாதுல்ல. ஒரு நல்ல ஹீரோயின் நீங்க, இந்த படத்துல ஒரு ஷாட் வருது, அப்படியே அவங்க 2 பேரும் கேள்வி மேல வருவாங்க, நீங்க பார்த்து அப்படியே நிறுத்துவீங்க. அது படத்துல அந்த காட்சியில மட்டுமா இல்ல நேரத்துல ஷூட்டிங் ஸ்பாட்லயும் அப்படி இருந்துதான்? ஏன்னா ஹீரோயின்ஸ் 2 பேருமே அவங்க போட்டி போட்டுப்பாங்க ஒரு படம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அப்படி இல்லை, எதுவும் இல்லை. இட் வெரி கம்ஃபர்டபுள். அப்படி இல்லை இல்லைங்க. இல்லை, ஏர்லியர் சன் சொன்ன மாதிரி நாங்க எல்லாம் ஈகோ அந்த மாதிரி எல்லாம் see we want everybody to win, everybody to be successful. அதான் நிஜம், உண்மைதான். எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஏதோ சொல்லணும் யோசிச்சு அதெல்லாம் மறந்துட்டேன் ஆக்சுவலி. ஸோ முதல்ல எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன். ஐ ஹேட் அ கிரேட் டைம். கதை ரொம்ப பிடிச்சி தான் கமெண்ட் பண்ணேன். அண்ட் ஷூட் எல்லாம் ரொம்ப ஹார்ட்ஃபெல்ட்டாக ஒண்டர்ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ
இது வந்து ஒரு லவ் ஸ்டோரி. எவ்வளோ லவ் ஸ்டோரிஸ் பார்த்துருப்பீங்க. ஆனால் ஈவன் தென் சம்திங் நியூ வரும்போது we have a hope that okay இதிலும் ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதில் இருக்குன்னு ஃபீல் பண்ணுறேன். நாங்களும் வந்து ரொம்ப ஃபீலிங் இமோஷன்ஸோட த்ரூ தி இமோஷன்ஸ் ட்ராவல் பண்ணி தான் இதை ஷூட் பண்ணியிருக்கோம். அதனால உங்களுக்கும் அது கன்வே ஆகும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ யூஸ்வலாக வந்து எல்லாரையும் லைக் I have to pick everybody and say thank you, but we are all here and everybody is doing that for me. But still, all the actors, Kishore, Lovely, Sanand, Amy, Rajesh, we know the impact of a love story from Premam and so many other movies that we've seen so far. இதுவும் அந்த மாதிரி வந்து ஒரு ஜேர்னியா இருக்கு. அதை நீங்களும் ஃபீல் பண்ணணும். Thanks to Uttara ma'am, the editor, everybody involved. Thanks to the production and heartfelt, full heart போய் 26th of June with family போய் படம் பாருங்க and enjoy பண்ணுங்க. ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நான் இமயா. இது என்னோட முதல் படம். அது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம். ஸோ ஃபர்ஸ்ட் டு பிகின் வித் இந்த வாய்ப்பை எனக்கும் எங்களை மாதிரி இருக்கிற பல நியூ பீப்புளுக்கும் புது முகங்களுக்கும் கொடுத்த ரவீந்திரன் சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் மற்ற கோ ப்ரொடியூசரான ஸ்டெப்பன் ஸ்டுடியோஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படம் வந்து இட் வில் பி அ பியூட்டிஃபுல் ஃபில்ம். எல்லாருக்கும் கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். ஏதாவது ஒன்று உங்களுக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ இதில் இருக்கிற கேரக்டர்ஸ், இதில் இருக்கிற மியூசிக், விஷுவல்ஸ், கண்டிப்பாக இது ஒரு அழகான படமாக இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த டீம் வந்து இருக்கிறதே ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் டீம்ஸ். இப்படியெல்லாம் டீம் அமைஞ்சு வர்றதுன்றது ரொம்ப ரொம்ப ரேரான ஒரு விஷயம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு த என்டையர் டீம், ஆல் தி ஆக்டர்ஸ். அதில் so many people have become really good friends. Mani has already been a very good friend. Debbie, who's become a very good friend, and all the senior actors, little senior, not so senior actors, Ajit sir, Matthew Varghese sir, Uma ma'am, Pragati ma'am, அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப ஜாலியா ரொம்ப ரொம்ப எங்களுக்கு நிறைய கற்றுக் கொடுத்தாங்க. இட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம். தே வர் ஸோ சப்போர்ட்டிவ். அவ்வளோ நின்று பக்கத்தில் நின்று நிறைய சொல்லி கொடுத்தாங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் Sarathi sir, Mohanrajan sir, Vivek sir, giving beautiful songs in the full film. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் துரைராஜ் சார், அந்த இடம் நான் பாதி நேரம் அவரோட ஆர்ட்னால என்ன சரியா பார்க்க மாட்டீங்க, அதுலேயே பாதி தப்பிச்சுக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு அவர் பயங்கரமா he has done a great job. And Uttara ma'am and Mukesh, who இருக்கிறதுலே they took so much care to show me so well in the movie. ஸோ எல்லாமே இந்த படத்தில் என்னோட எல்லாமே அதில் ஒரு 70-80% அவங்க தான், அதோட கிரெடிட் ஃபுல்லாக அவங்களுக்கு தான் போகணும். அண்ட் பரத் லைக் வண்டர்ஃபுல்லா செம்மையா பண்ணிருக்காரு. லவர், குட் நைட், டூட்க்கு அப்புறம் இது வந்து அவர் பயங்கரமான பிக் ஃபிலிம்ஸா பண்ணாலும் இது எங்களுக்காக வந்து ஒரு பியூட்டிஃபுல்லா இருக்கும்ட்டு வந்து நம்பி பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ராஜேஷ் ஜி வந்து பிரேமம் நேரம்லாம் பார்த்துட்டு ஐ நெவர் even expected நம்ம அவரோட ஒர்க் பண்றது இஸ் a huge blessing. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மை co-actors, Madonna and Sanand, அவங்க ரெண்டு பேரும் they are the best. செம்மையா பண்ணிருக்காங்க. இந்த படத்துல you will see another Madonna, another version. It will be one of her best performances after Premam, after காதலும் கடந்து போகும். I think this will be one of her filmography one of the best performances கண்டிப்பா இருக்கும். And Sanand, who's like இந்த அவர் பல படத்துல நீங்க பார்த்திருப்பீங்க. அவர் சப்போர்ட்டிங் ஆக்டரா பண்ணி இந்த படத்துல he's becoming a hero for the first time. I'm so proud that I get to be the heroine in a film that he's becoming a hero. ஏன்னா அவர் ரொம்ப நம்ம வீட்டு பையன் மாதிரி எல்லாருக்கும் கனெக்ட் ஆகிற ஒரு பர்சன். ஸோ I'm very happy. It will be a great film as a hero for him. Thank you so much. And beyond all that, Kishore இந்த படத்துல எனக்கு ரொம்ப அகாமடேட் பண்ணி என்னோட கேரக்டரா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், ரொம்ப அகாமடேட் பண்ணி இந்த படத்துல எனக்கு நாட் ஓன்லி இன் ஆக்டிங், அவரை நான் ரைட்டிங் டீம்லயும் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு அந்த வாய்ப்பையும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் அந்த ஸ்பேஸையும் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ கிஷோர். ஐ ஹோப் யூ ஆல் லைக் ஹார்டன். ப்ளீஸ் போய் பாருங்க தியேட்டர்ல June 26. உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும்.
Thank you so much. This is my debut movie, and I'm very thankful. I just thank a couple of people. I want to thank the director, obviously, Kishore sir, and the producers, Triton Arts and Step One Studios. And the crew was immensely amazing. Working with them was a pleasure. I'm sorry I'm not speaking in Tamil, just Manichifai, because my Tamil is a little cracked up and I have to speak in public. But எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, and I look forward and manifest all the good things for us, the entire crew. And please do come and watch Heartin in theaters on 26th of June. We would love to have all your love and support for the movie. And I think you'll hear a lot of interesting things from a lot of other people. So, yeah, thank you so much.